கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக வருஷங்களுக்கு முன்பு சுவிட்சர்லாந்தில் உள்ள ஒரு மலை குன்றின் மீது ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த குன்றின் புறங்களிலே அநேக கிராமங்கள் இருந்தன. மிகவும் உயரமான இடத்திலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அந்த மலை உச்சியிலே ஆலயத்தை கட்டிவிட்டார்கள். ஆனால் அதற்கு மின்சார இணைப்பு கொடுக்க முடியாது. தனித்தனியாக கம்பங்களை நாட்டி அதன் உச்சி வரை அந்த காலத்திலே மின்சாரத்தை கொடுக்க முடியாதனால இரவு பொழுது அந்த தேவாலயம் இருண்டே இருக்கும். தொலைவில் இருந்து பார்த்தால் தெரியாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் மாலையிலே அங்கே ஒரு ஆராதனை நடக்கும். அப்பொழுது இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தங்கள் கைகளிலே விளக்குகளை பிடித்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு போவார்கள். ஆலயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அநேக மக்கள் கூடினவுடனே எல்லாரும் கையிலே கொண்டு வந்திருக்கிற அந்த விளக்குகளினாலே அந்த தேவாலயம் முழுவதும் அதிக தூரத்துக்கு தெரியும்படியாக பிரகாசிக்கும். தூரத்தில் இருக்கிற கிராம மக்கள் அதை பார்த்து இப்பொழுது ஆராதனை ஆரம்பித்து விட்டது, எல்லாரும் தங்கள் விளக்குகளை பிடித்துக் கொண்டு அங்கே சென்றிருக்கிறார்கள், தேவனுடைய மகிமையினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். மக்கள் திரளாக கூடும்போது அவர்கள் கொண்டு வரும் வெளிச்சம் ஒன்றாக சேர்ந்து தொலைவில் உள்ளவர்களுக்கும் தெரியும். திருச்சபையானது இந்த உலகத்திலே சுடர்களைப் போல ஒளி வீசும் மக்களால் ஆனது. அதிகமாய் விசுவாசிகள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆலய மகிமையினால் நிறைந்திருக்கும். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாம் ஒருமித்திருந்து இந்த உலகம் முழுவதற்கும் வெளிச்சம் காட்டும்படிக்கு கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். அவனவன் தனது பங்கிற்கு ஒளியை கொண்டு வரும்போது திருச்சபையின் வெளிச்சம் பிரகாசமாய் இருக்கும். மத்திய 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஜனங்கள் இல்லை என்றால் சபை இல்லை, சபை இல்லை என்றால் தேவனுடைய மகிமை அங்கே பிரகாசிக்க முடியாது. எனவே விசுவாசிக்கிறவர்களை அனுதினமும் கர்த்தர் திருச்சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். ஒளி வீசுகிற மக்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற மக்கள், அவர்கள் நிறைந்ததுதான் திருச்சபை. சங்கீதம் 112:21 கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்கையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதிகளையும் பிரஸ்தாபப்படுத்துவார்கள். எங்கே கர்த்தருடைய நாமம் ஆராதிக்கப்படுகிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியில் நாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுது. நாம் ஒருமித்து கூடி ஜபிக்கும் போதெல்லாம் தேசத்திலே கர்த்தர் நன்மைகளை கட்டளையிடுகிறார். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மகத்துவமான அவருடைய நாமத்தை நாம் துதிக்க ஒருமித்து இணைந்து கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.